விசிலில் எவ்வளவு சத்தம் வேகமாக வருதோ அதே வேகத்தில் போய்விடும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எட்டயாபுரம், அயன் கரிசல் குளம், வேம்பூர், புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் முதலமைச்சர் இருப்பதாக விமர்சித்தார். அது சும்மா கேட்கறதுக்கு சும்மா அந்த நேரம் போயிடும். அந்த சத்தம் எவ்வளவு வேகமா வரும், அந்த வேகமாக போயிடும். அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியது. நம்ம யார மக்களுக்கு கடந்த காலத்தை நாம் தமிழ்நாடோட ஓடும் சாராயம் ஓடும், போதைப்பொருள் நடமாட்ட கஞ்சா, போதைப்பொருள் புழக்கம் இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லை. இந்த சிறுமிகள் கூட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப பயமா இருக்கு. சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி தினசரி அன்றாட நிகழ்வா இருக்கு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் சுதந்திரம் வந்ததிலிருந்து நீ குடியிருக்க நாளில் உங்களை சந்திக்கும். அதான் முதல்ல குடியிருக்கிற வாழ்க்கையில் சொன்னேன். இப்படி நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான, வெட்டமான, அசிங்கமான நிலை இதுவரைக்கும் தலைகுனிவு ஏற்பட்டதே இல்லை. இந்த 5 வருஷமா சட்டம் ஒழுங்கு கட்டி பிடிச்சு வரப்போச்சு, பாதுகாப்பு உயர்ந்து போச்சு, மின்சார கட்டணம் உயர்ந்துச்சு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்து போச்சு, விலைவாசி உயர்வு இன்னும் விட்டு போச்சு. ஆக எதுக்கு இந்த ஆட்சி பிறகு இன்சூரன்ஸ் நிவாரணமும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடி இருக்கும்போது அள்ளி கொடுத்த ஆட்சி அண்ணா இவங்க டெல்லி கூட கொடுக்கல.